அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். 2500 ப்ராப்ளம் புக்லெட்டை ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எஸ்டர்டே காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ரிங் அண்ட் ஃபீல்டு தெரிய சொல்லியிருந்தேன். ஸோ அதனுடைய கொஷின் பேங்க் தான் இது. ஓகே, ஸோ இதனுடைய டீட்டெயில் சொல்யூஷன் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இமிடியேட்டாக இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க. காலேஜ் டிஆர்பி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 100 கொஷின்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். 100 கொஷினையும் உங்களால் அடிக்க முடியும். ஸோ என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எல்லாமே வந்து எந்த லெவலுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத பொறுத்து தான் கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமிடியேட்டாக இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ புக்லெட்டும் கொடுக்குறேன். 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட்டு தனியாக கொடுக்குறேன், டெஸ்ட் பேட்ச் இல்லாமல். இதில் டெஸ்ட் பேட்ச் இருக்கிற கொஷின்ஸ் எதுவுமே அதில் ரிப்பீட்டேஷன்ஸ் வராது. ஸோ 2500 ப்ராப்ளம்ன்றது 10 யூனிட்ஸுக்குமே போட்டிருக்கேன். ஓகே, 10 யூனிட்ஸுக்குமே வித் டீட்டெயில் சொல்யூஷனோட போட்டிருக்கேன். ரொம்ப முக்கியம். ஸோ இமிடியேட்டாக இந்த புக்லெட்டை வாங்கி படிங்க. உங்களுக்கு வந்து வேறு லெவலாக சப்போர்ட்டிவாக இருக்கும். 10 மினிட்ஸ்மே வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் கொஷின் ப்ராக்டிக்ஸ் வேணும். ஸோ அதுக்கு வந்து அந்த புத்தகம் வந்து வேறு லெவலாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்து வரேன். சண்டே டெஸ்ட்டு. ஸோ லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ் முடிச்சிருந்தேன். ஸோ இதனுடைய ரியல் அனாலிசிஸ் டெஸ்ட் கொஷின். ஸோ இப்போ நாங்கள் காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறோம். சிஎஸ்ஆர் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாமா? தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நிறையா ரிசீவ் பண்ணுவீங்க. பட் சிஎஸ்ஆர் டெஸ்ட் பேட்ச் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே தான். ஸோ எவ்ரி சண்டே டெஸ்ட் நடக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு எம்சிக்யூஸ் ரெடி பண்ணிட்டு வரேன். அந்த எம்சிக்யூ புக்லெட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக அது ரொம்ப டைம் இருக்குது. ஸோ கம்மிங் ஃப்ரைடே அது ரெடி ஆகிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க, புக் பண்ணிக்கோங்க. ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட். ஓகே, இது வந்து சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸில் கேட்ட லீனியர் அல்ஜிப்ரா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட்ஸி ப்ராப்ளம், ரொம்ப தரமான ப்ராப்ளம். ஸோ எந்த லெவலுக்கு இருக்குது பாருங்கள். பட் வெரி சிம்பிள், அசால்ட்டு பண்ணிடலாம். இது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது. பட் என்ன பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. நம்மளால் ஈஸியாக இந்த கொஷினை அடித்து நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ப்ராப்ளம் பாருங்கள். The T is a map from R3 to R3 be a linear transformation satisfying t cube minus 3t square equal to minus 2y, where I is the I3 to identity map from R3 to R3. Then which of the following statements are true? R must admit a basis B1 such that the matrix of T with respect to B1 is symmetric. Okay, so R3ல ஏதோ ஒரு பேசிஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் the R must admit a basis element. அதாவது ஒரு 3 டைமென்ஷனலில் ஒரு பேசிஸ் எலமெண்ட்டு R3க்கு கிடைக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பேசிஸ் எலமெண்ட் வந்து மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதாவது 3 டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு டியா சம் பேசிஸ் எலமெண்ட்டு எக்ஸிஸ்ட் ஆனால் அது எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். அடுத்து பாருங்கள். R3 must admit a basis element B2 such that the matrix T with respect to B2 is upper triangular அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக அதுவும் ட்ரூ தான். ஏன் ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து R3 must contains a non-zero vector V such that TV equal to V சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ தான். அதுக்கும் ரீசன் நான் சொல்கிறேன். அடுத்து R3 must contains 2 linearly independent vectors V1 V2 such that T of V1 equal to V1 and T of V2 equal to V2. இது ஃபால்ஸ். ஓகே, ஸோ இது பார்ட்ஸி ப்ராப்ளம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். நமக்கு தெரியும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சிமெட்ரிக்காக இருந்தால் T டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு T, அது ஒன்று. அதே போல் எந்த ஒரு டயகனல் மேட்ரிக்ஸும் போத் அப்பர் ட்ரையாங்குலர் அண்டு லோயர் ட்ரையாங்குலராக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு த பேசிஸ் எலமெண்ட். அடுத்து சப்போஸ் இப்போ lambda is an eigenvalues of some transformation T இருந்தால் we can write it as there exists a non-zero vector V such that TV equal to lambda V. அது நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ eigenvalue definition படி there exists a non-zero vector V such that TV equal to lambda V. This V is called the eigenvector and this lambda is called the eigenvalue. Okay, so இது வந்து eigenvalue eigenvectorக்கான definition. Fine. Okay, so அடுத்து ஒரு matrix diagonal இருந்தால் it is both upper triangular and lower triangular we can convert. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ரிக்ஸ் வந்து எந்த பாலினாமியலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இட் குட் பி அன் அன்இக்லெட்ரிக் பாலினாமியல் ஆர் இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல், எது ஒன்றா இருக்கலாம். பட் என்ன க்ளூன்னா த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்
must satisfy this condition t cube minus 3t square equal to minus 2y. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இந்த பாலினாமலுடைய ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஏகன் வேல்யூ தான் இருக்கும். மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம ஏகன் வேல்யூவை ஃபைன் பண்ணணும். எப்படி ஃபைன் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸோட உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். ஆக்சுவலாக லாம்டா இஸ் அன் ஏகன் வேல்யூ ஆஃப் டிஆர் இருந்தால் தென் பி ஆஃப் லாம்டா இஸ் அன் ஏகன் வேல்யூ ஆஃப் இது பார்த்துருப்பீங்க வேல்யூ ஆஃப் பி ஆஃப் டி. இது நமக்கு தெரியும், வெல் நோன் ரிசல்ட் இது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட் நீங்கள் இந்த ப்ரூஃபை பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியமான ப்ரூஃப். சப்போஸ் லாம்டா இஸ் அன் ஈக்குவல் வேல்யூஸ் ஆஃப் டி இருந்தால் பி ஆஃப் லாம்டா இஸ் அன் ஈக்குவல் வேல்யூஸ் ஆஃப் பி ஆஃப் டி. நவ் இப்போ இந்த பாலினாமியல கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாலினாமியல் நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். எப்படி பாருங்க, டி கியூப் minus 3t square plus 2y equal to 0. இதான் என்னுடைய பி ஆஃப் டி. ஸோ பி ஆஃப் டி இஸ் நத்திங் பட் டி கியூப் minus 3t square plus 2i equal to 0. ஸோ இப்போ பி ஆஃப் லாம்டா பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், லாம்டா கியூப் மைனஸ் 3 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே லாம்டா டேர்ம் இல்லை, அதாவது லீனியர் டேர்ம் இல்லை, எல்லாமே ஸ்கொயரில் தான் டிஃபைன். இப்போது இதுதான் என்னுடைய இந்த மேட்ரிக்ஸோடைய ஒரு பாலினாமியல். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதனுடைய ரூட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைன் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஃபைனலாக நமக்கு என்ன தெரியுது பாருங்கள், லாம்டா கியூப் minus 3 lambda square plus 2 equal to 0. கண்டிப்பாக lambda equal to 1 is a root, செக் பண்ணிக்கோங்க. இப்போ synthetic division போட்டிங்க அப்படின்னா இன்னொரு ரூட் பார்த்தீங்கன்னா 1 plus root 3 1 minus root 3. ஓகே, ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா irrational roots occurs in pairs. ஒரு ரூட் வந்து irrational, ஸோ அதனுடைய கான்ஜுகேட் வந்து இன்னொரு ரூட்டாக வந்துடும். நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அப்போது they have this matrix T have three non-repeated eigenvalues. Say lambda 1 equal to 1, lambda 2 equal to 1 plus root 3, and lambda 3 equal to 1 minus root 3. All they are distinct. Correct? So if a matrix T have corresponding dimension level க்கு உங்களுக்கு distinct eigenvalues இருக்கு அப்படின்னா, அதாவது இது மேட்ரிக்ஸோடைய மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 3x3 அது 3 டைமென்ஷனல். ஸோ அதனுடைய eigenvalues பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 இருக்கும். அப்போ அது எல்லாமே டிஸ்டிங்க்டாக இருக்குது. த மேட்ரிக்ஸ் டி ஹேவ் n distinct eigenvalue அப்படின்னா இட் ஷுட் பி டயகனைசபிள். கரெக்டாக, அது நமக்கு தெரியும். ஸோ அப்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய eigenvalues வந்து டிஸ்டிங்க்டாக இருந்தால் கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும், டயகனைசபிளாக இருக்கும். ஸோ அப்போது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டயகனைசபிள். கரெக்டாக புரியுது இல்லை? ஒரு மேட்ரிக்ஸோடைய eigenvalues வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது. டிஸ்டிங்க்டட் மீன்ஸ் அந்த டைமென்ஷன் ஆர்டருக்கு டிஸ்டிங்க்டாக இருக்குது. இங்கே 3 டைமென்ஷனல், அப்போ 3 டிஸ்டிங்க் eigenvalues இருக்குது. 1 1 plus root 3 1 minus root 3, ஆல் தே ஆர் டிஸ்டிங்க்ட். அப்போது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக என்ன ஆகிடும், நமக்கு டயகனைசபிள் ஆகிருக்கும். அப்போது டயகனைசபிள்ன்றது நமக்கு ட்ரூ. ஓகே, இன்னொரு நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரி டயகனைசபிள், ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டயகனைசபிளாக இருக்குது அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் அ பேசிஸ் எலமெண்ட் b1 such that it should be symmetric. ஓகே, ஸோ எப்படி சார் ஒரு சிம்மெட்ரிக் இந்த பேசிஸ் எலமெண்ட்டை வச்சு எழுதுகிற ஒரு சிம்மெட்ரிக் டயகனைசபிள் மேட்ரிக்ஸ் வந்து காட்டுங்க அப்படின்னா ஜஸ்ட் eigenvalues வந்து டயகனல் என்ட்ரிஸாக போட்டால் போதும். எப்படி 1 0 0 0 1 plus root 3 0 0 0 1 minus root 3. So we found some basis element with respect to this matrix and the corresponding its eigenvalues. We convert this matrix into some symmetric matrix because it is diagonizable. Okay, ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு பேசிஸ் எலமெண்ட்டை கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த மேட்ரிக்ஸை வந்து டயகனைசபிளாக எழுதிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு, as well as இது சிம்மெட்ரிக் ஆயிடுச்சு. ஸோ எவ்ரி டயகனல் மேட்ரிக்ஸ் கேன் பி கன்வெர்ட் as either upper triangular and lower triangular. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியும் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் தான். ஸோ இது கண்டிஷன், இது ட்ரூ. ஏன்னா லாம்டா ஈக்குவல் டு 1 is ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ. அப்போது தேர் எக்ஸிஸ்ட் நான்-ஜீரோ வெக்டார் வி சச் தட் டிவி ஈக்குவல் டு நான் எழுதிக்கலாம், லாம்டா பின்னு எழுதிக்கலாம். ஹியர் லாம்டா இஸ் 1 பிகாஸ் லாம்டா இஸ் ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ வி ஃபவுண்ட். கரெக்டாக, அப்போ இது ஆகிடும் பின் ஆகிடும். அப்போ டிவி ஈக்குவல் டு வின்னு கிடச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 கரெக்ட். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா R3 must contains 2 linearly independent vectors such that T of V1 equal to V1 and T of V2 equal to V2. தப்பு. ஏன்னா lambda equal to 1க்கு 2 repeated eigenvalues, அதாவது lambda equal to 1 என்ற கேஸுக்கு 2 distinct eigenvalues வந்து கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றாங்க. அது ஃபால்ஸு. ஏன்னா இப்போது இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து ஃபுல் ரேங்க். ஓகே,
ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து ஃபுல் ரேங்க். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து நமக்கு 3. அது மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு 3 டிஸ்டிங் ஐகன் வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஏஎம் ஆஃப் 1 பார்த்தீங்க அப்படின்னா 1 தான். அடுத்து ஜிஎம் ஆஃப் 1 பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுவும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். கரெக்டாக? ஏன்னா அடுத்த 2 ஐகன் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே டிஸ்டிங்டடாக இருக்குது. அப்போது 1 மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்குது? ஒரே ஒரு ஐகன் வேல்யூஸ் இருக்குது, அது 1 இருக்குது. அதனுடைய ஏஎம் வந்து 1. கண்டிப்பாக ஜிஎம் என்னவா இருக்குது? அந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ அப்போ ஜிஎம் மேபி 2ஆக இருந்தால் உங்களால் 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர்ஸ் கொடுக்க முடியும். அதாவது ஜாமெட்ரிக் மல்டிப்ளிஸ். ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி டெஃபினிஷன் என்ன எழுதிடுறேன் பாருங்க. n of a minus lambda equal to dimension of v minus rank of a minus lambda. ஓகே, ஸோ லேம்டா வந்து 1 போடுறீங்க அப்படின்னா இதனுடைய டைமென்ஷன் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 3 மைனஸ் a மைனஸ் லேம்டா ரேங்க் வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சது? 2. அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன கிடைச்சிடும்? 1 வந்துடும். அப்போது இட் மஸ்ட் கண்டைன்ஸ் 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர்ஸ் ஃபால்ஸ். ஸோ ஜிஎம் n of a minus lambda தான் ஜிஎம். அப்போது 2 ரிப்பீட்டேஷன் ஐகன் வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக வராது. லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஐகன் வேல்யூஸ் வராது. ஸோ கண்டிப்பாக எக்ஸாக்ட்லி ஒரு ஐகன் வெக்டாருக்கு ஒரே ஒரு ஐகன் வேல்யூஸ் தான் இருக்கும். ஏன்னா ஆல் தே ஆர் டிஸ்டிங்க்ட். ஸோ டிஸ்டிங்க்டட் ஐகன் வேல்யூஸ் இருந்தால் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான யூனிக் ஐகன் வெக்டர்ஸ் ஒன்று கிடைக்கும். லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதனுடைய ஸ்கேலார் மல்டிபிள்ஸ்லாம் ஐகன் வேல்யூஸ் தான், பட் தே ஆர் டிபெண்டன்ட். பட் ஒன்லி வி ஹேவ் ஒன்லி லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர்ஸ். ஓகே, ஸோ அப்போ நான் எடுத்து பாருங்கள். 1 2 3 தான் அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? ஸ்கோர் பண்ணிடலாம். நான் சொல்கிறத தெளிவாக கவனிங்க, நோட் போட்டு எழுதுங்க. சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது. சாதாரணமாக நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். பட் கான்செப்ட் வைஸ் நம்ம நிறையா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்னோடய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் டிஆர்பி எம்சிக்யூஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்க காலேஜ் டிஆர்பி எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. உங்களுக்கு அது வேறு லெவலாக சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.